குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். 10th சயின்ஸில் ஃபைனல் ரிவிஷனில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம். இதில் செகண்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்க்ராட்ச் அப்படிங்கிற டாப்பிக்கில் கம்ப்யூட்டர் லெசனில் இம்பார்ட்டண்ட்டாக ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும் பப்ளிக் எக்ஸாமில். அதனால் இந்த கொஸ்டின் நாளையும் நம்ம படிச்சிட்டோன்னா நமக்கு 2 மார்க் கன்ஃபார்ம். ஃபஸ்ட்டு கேட்கக்கூடியது, ஸ்க்ராட்ச் என்றால் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, அசைவூட்டல்களையும் கேலி சித்திரங்களையும் விளையாட்டுகளையும் எளிதில் உருவாக்க பயன்படும் ஒரு மென்பொருளுக்கு பேர் தான் ஸ்க்ராட்ச் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்க்ராட்ச் சூழல் திருத்தி அப்படிங்கிறது எதெல்லாம் அப்படின்னா, ஸ்டேஜ், ஸ்ப்ரைட், ஸ்கிரிப்ட் எடிட்டர். இதில் ஸ்டேஜ் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா, ஸ்க்ராட்ச் சாளரத்தை திறக்கும் போது கிடைக்கும் பின்னணியை தான் நம்ம ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். இது ஃபஸ்ட்டு என்ன கலரில் இருக்கும் அப்படின்னா வெள்ளையாக இருக்கும். ஸ்ப்ரைட் அப்படிங்கிறது ஸ்க்ராட்ச் சாளரத்தில் பின்னணிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கணினி மாந்தர்களை தான் நம்ம ஸ்ப்ரைட் அப்படின்னு சொல்கிறோம். நார்மலாக பூனைங்கிறது தான் ஸ்ப்ரைட்டாக இருக்கும். ஸ்ப்ரைட் எடிட்டர் இல்லைனா காஸ்டியூம் எடிட்டர் அப்படிங்கிறது 3 டைப்ஸாக இருக்குது. எதெல்லாம் அப்படின்னா, ஸ்கிரிப்ட் ஏரியா, பிளாக் மெனு, பிளாக் பெலட். ஸ்கிரிப்ட் ஏரியா அப்படிங்கிறது நிரல் கட்டமைக்கப்படுகிறது. பிளாக் மெனு அப்படிங்கிறது பிளாக்குகளை தேர்ந்து செய்ய முடியாது. பிளாக் பெலட் அப்படிங்கிறது பிளாக்குகளை தேர்வு செய்யக்கூடியது. காஸ்டியூம் டேப் அப்படின்னா அதில் ஆடை திருத்தி செய்யக்கூடியது. இந்த 4 கொஸ்டினை படித்தா நமக்கு ஆனுவல் எக்ஸாமில் 2 மார்க் கொஸ்டின் கன்ஃபார்ம். தேங்க்யூ.